வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் லஞ்சம் மற்றும் நிதி மோசடி. புதிய அரசாங்கத்தின் 100 நாள் திட்டம் தொடர்பில் பழைய அரசாங்கம் விமர்சனம். 100 நாள் பயணம் நிறுத்தப்படாது என பிரதமர் கருத்து. இலங்கையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதில் இந்தியாவும் அதீத அக்கறை செலுத்தியதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவிப்பு. பஸ் கட்டண குறைப்பு தொடர்பில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை தீர்மானம். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதில் இந்தியாவும் அதீத அக்கறை செலுத்தியதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா தெரிவிக்கின்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் வவுனியா மாவட்ட காரியாலயமான தாயகத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை தமிழரசு கட்சியின் வவுனியா மாவட்ட காரியாலயமான தாயகம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. வவுனியா குருமன்காடு பகுதியில் அமைந்துள்ள தாயகம் அலுவலகம் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவினால் திறந்து வைக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய மக்களுடைய அங்கம் மட்டுமல்ல, தென்னிலங்கையிலே ராஜபக்ச அரசுக்கு எதிராக கிளர்ந்து வந்திருக்கின்ற மிக பெரும்பாலான சக்திகளும் எங்களோட ஆதரவாக இருக்க போகின்றது. சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கின்றது. இந்தியாவிலும் இந்த அடிப்படை இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதிலே அவர்களுடைய அக்கறை மிக தீவிரமாக இருந்தது. எங்களுடைய மக்கள் தெளிவாக அறிந்த அளவுக்கு சிலர் இன்னும் புரிந்தவர்களாக இல்லை. அவர்கள் புரியாதவர்களாக இருப்பது எங்களுக்கு மனவர்த்தம் மட்டுமல்ல, புரியாமல் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டாலே எங்களுடைய அரசியலில் நாங்கள் முன்னோறி செல்ல வேண்டிய பாதை திறக்கப்பட்டிருக்கும். எங்களுடைய அந்த தீர்மானம் ஓய்ந்து போகவில்லை, அந்த தீர்மானம் கைவிடப்படவில்லை. நாங்கள் அந்த சந்தர்ப்பத்திலே கிடைத்து இந்த அவகாசத்திலும் கூட எங்களை அணிதிரட்டி எங்களுடைய அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கான அணியாகவே எங்களுடைய கட்சி மாற்றப்பட வேண்டும். அதை நாங்கள் நிச்சயமாக செய்வோம். புலம்பெயர்ந்திருக்கிற மக்கள் எங்களுக்கு பூரணமான ஆதரவை தந்தார்கள். நாங்கள் போகிற இடமெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பாவித்து ஒரு போராட்ட சமுதாயமாக, ஜனநாயக ரீதியான சமுதாயமாக நாங்கள் அப்படி ஒரு தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுக்கின்ற பொழுது நாங்கள் தேவைப்பட்டால் இந்த புதிய சூழ்நிலை எங்களுக்கு பயனற்று போகுமாக இருந்தால், எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண தவறினால், தொடர்ந்து இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை ராணுவ ஆதிக்கம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் அப்படியான போராட்டத்தை நடத்துவதை நாங்கள் ஒரு காலம் கைவிட மாட்டோம். எங்களை இருக்கின்ற இறுதி ஆயுதம் அதுவாகத்தான் இருக்கும். சர்வதேசம் எங்களை அப்பொழுது நிச்சயமாக ஆதரிக்கும். இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன், வடமாகாண அவைத் தலைவர் CVK சிவஞானம், வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தென்சூடானில் இருக்கிற அந்த 70% எண்ணெய் வயல்களில் இருக்கிற எண்ணெய்களை இன்னும் 50 வருஷங்களில் கொழும்பு கூடாகத்தான் சீனா தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் தான் கொழும்புல இந்த கோல்பேஸுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கடல் நகரம் ஒன்றை சீனா உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த கடல் நகரம் என்பது மிக 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 ஆபத்தான ஒன்று உலக வல்லரசுக்கும் பிராந்திய வல்லரசுக்கும். அது எங்களுக்கு அப்பால் சீனாவினுடைய ஆழமான கால்கள் இந்த இடத்தில் ஆழ பதிப்பது. இலங்கையிலே இவ்வளவு நிலப்பரப்பு இருக்க இவ்வளவு கோடிகளை கொட்டி கடலிலே ஒரு நகரம் அமைத்து ஏன் சீனா கடலுக்குள் அப்படி ஒரு நகரத்தை உருவாக்க வேண்டும்? இதனை சாதாரணமாக அமெரிக்கா பார்க்கவில்லை. இதனை ஒரு சின்ன விடயமாக இந்தியா பார்க்கவில்லை. இதனை ஒரு விடயம் அல்ல என்று ஐரோப்பிய நாடுகள் சிந்திக்கவில்லை. மிக மிக ஆழமாக நிதானமாக அவர்கள் பார்த்தார்கள். அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் இலங்கையை ஆயுதமின்றி இரத்தமின்றி ஒரு ஜனநாயக ரீதியில் தோற்கடிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது. அதற்காக அவர்கள் எங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆகவே அமெரிக்காவுக்கு கூட நாங்கள் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறோம். ஆகவே உங்களுக்காக நாங்கள் வாக்களித்து உங்களுக்கு ஒரு வெற்றியை நாங்கள் தந்திருக்கிறோம். இது நாங்கள் அமெரிக்காவுக்கு சொல்லி இருக்கிற செய்தி. யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள மின் நிலையத்தை மூடுமாறு கோரி வைத்தியர்கள் மற்றும் சிவில் அமைப்புகளினால் கடந்த 4 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அடையாள உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்துக்கு அரசியல்வாதிகள் பூரண ஒத்துழைப்பு வழங்கவில்லை என டாக்டர் ஜி செந்தூரன் தெரிவித்தார். அடையாள உண்ணாவிரத போராட்டத்தின் நிறைவாக சுன்னாகம் சிவன் கோயில் மண்டபத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். தற்பொழுது இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமையத்தினரின் கருத்துப்படி பல உறுதிமொழிகளை சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே நான் அவர்களை கூட நம்பவில்லை. இந்த போராட்டமானது அவர்களது வேண்டுகோளுக்கு இணங்கவும் தற்காலிகமாக கைவிடுகின்றோம். இந்த போராட்டம் மீள ஆரம்பிக்கப்படுமாயின்
இதைவிட மிக பெரிய அளவில் இது நடத்தப்படலாம். அனைவருடைய ஒத்துழைப்புடனும் எந்தவித அரசியல் கட்சி பேதமற்றும் நாம் இந்த போராட்டத்தை நடத்துவோம். நான் அந்த 4 கதிரைகளை ஒதுக்கி வைத்திருந்தேன். ஒன்று எமதுடைய மாகாண சுகாதார அமைச்சர் வருவர், சுகாதார சம்பந்தமான விடயங்கள் வந்து பாப்பர், ஏனப்பூ இருக்கிறீங்கள், என்ன பிரச்சனை, நான் உங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும். 2வது சுற்றுச்சூழலியலாளர் என்று பேசப்படுகின்ற சுற்றுச்சூழல் அமைச்சர் வருவார். சுற்றுச்சூழல் பிரச்சனை, நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறீர்கள், நானும் இருக்கிறேன், உங்களுடன் சேர்ந்து எல்லோருமாக போராடுவோம் என்று. கதிரைகள் இன்று மட்டும் கதிரைகள் வறுமையாகத்தான் இருக்கின்றன. இன்னும் 2 கதிரைகள் இந்த பிரதேசத்தின் முழு பாரிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ள இந்த சுண்ணாம் பிரதேச சபை தலைவர் வருவார் என்று சொல்லி 5 நாட்கள் காத்திருந்தேன். வலிவடக்கு பிரதேச சபை தலைவர் வருவார் என்று 5 நாட்கள் காத்திருந்தோம். இன்று மட்டும் அந்த கதிரைகள் வறுமையாக இருக்கின்றன என்பதை மிகவும் கவலையுடன் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பல விடயங்கள் பேசப்பட்டது. அரசியல்வாதிகள் பல இடங்களில் கதைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சரியான முறையில் அவர்கள் இதை இட்டுச் செல்லவில்லை. அது மிகவும் கவலைக்குரியமான விடயம். பத்திரிகைகளோ அரசியல்வாதிகளோ இந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக எடுத்து முன்னுக்கு வைக்க. இதை பலர் அரசியல் மயமாக்குறார்கள். உதாரணமாக எங்கள் லோக்கல் பேப்பர் கூட நாங்கள் உளவு போராடி உளவு எல்லாம் செய்யறோம், ஒரு பேப்பர்லையும் இது பெரியதெல்லாம் வேற இல்லை. இந்த நிலை மாற வேணும். போலி அரசியல் செய்யக்கூடாது. எங்களுக்கு ஒயில் என்றது ஹெவி மெட்டல்ஸ் என்று சொல்ற ஒயில்ல இருக்கிறத விட பாரமான உலோகங்கள் அதில் கலக்குது. அதுல எந்த விதமான அதுக்கு ப்ரூவ் பண்ண தேவையில்லை. கன பேர் நினைக்கணும் தண்ணிய சுட வச்சா போயிடும். ஹெவி மெட்டல் ஆவியாகாது. தண்ணி தான் 100 ரூபாய்க்கு மேல ஆவியா போகும். ஹெவி மெட்டல் அப்படியே இருக்கு. நாங்க குடிக்கல போகும். எங்களோட கிட்னியால அது அகற்றப்படாது. ஹெவி மெட்டல் கிட்னியை பாதிக்கும். மரம்பரையோட சேர்ந்து அதுல மியூட்டேஷன் ஏற்படுத்தும், கேன்சரை உருவாக்கும். அது எவ்வளவு பேருக்குன்றது தெரியாது. என்னது 1 மாதமோ 2 கிழமையோ நாங்க பார்த்து இதுக்கு மேல ஒரு நிலை போகும் என்றால் நாங்கள் கட்டாயம் இதை விட பெரிய போராட்டமாக தயவு செய்து உங்கள் முழு ஒத்துழைப்பு இந்த பேப்பர்ல நம்பி பேப்பர்ல வாய்ச்சி வர வேண்டும். இன்று இந்த போராட்டம் சின்ன பெரிய அளவில் நடந்தாலும் இதுக்கு பெரிய அளவில் போகாத காரணம் எங்கள் லோக்கல் பத்திரிகைகள் இதுக்கு முன்னுரிமை கொடுக்காது. இப்பொழுதுதான் எங்களுக்கும் புரிகின்றது இது எவ்வளவு தூரம் விவசாயிகளையும் பாதிப்படைய செய்திருக்கின்றது என்பதை. விளைப்பின்னல்லே மரக்கறி வகையினூடாகவோ வேறு பயிர் வகையினூடாகவோ அது சுழன்று வந்து மக்களையே பாதிக்கும் என்பதை மிக திட்ட தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு நாட்டின் பிம்பத்தை பிரதிபலிக்கக்கூடிய முதலாவது இடமாக நாட்டின் விமான நிலையம் கருதப்படுகின்றது. அதனால் விமான நிலையங்களில் இடம்பெறுவதாக கூறப்படுகின்ற ஊழல் மற்றும் மோசடிகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக விமான சேவைகள் அமைச்சர் ஃபைசல் முஸ்தபா தெரிவிக்கின்றார். கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் லஞ்சம் பெறுகின்றமை மற்றும் பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்கப்படுகின்றமையை உறுதிப்படுத்தும் காணொலிகள் சில எமக்கு கிடைத்தன. இது கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளின் இறுதி நுழைவாயிலாகும். விமான பயணத்திற்கு தேவையான அனைத்து பரிசோதனைகளும் நிறைவு பெற்றதன் பின்னர் விமானத்தில் ஏறுவதற்காக பயணிகள் தங்கியிருக்கும் இடத்திற்கு இந்த நுழைவாயில் ஊடாகவே பயணிகள் செல்கின்றனர். இந்த பகுதியில் வைத்து ஏதேனும் சந்தேகங்கள் எழும் பட்சத்தில் குறித்த பயணியை தனியாக ஒரு அறைக்கு அழைத்து சென்று தனிப்பட்ட ரீதியில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் பயணியின் ஆடைகளும் கலற்றப்படுகின்றன. இந்த சோதனைக்காக குறைந்தது 10 நிமிடங்களேனும் தேவைப்படும் என விமான நிலைய பாதுகாப்பு பிரிவு தெரிவிக்கின்றது. எனினும் சில பயணிகளை எந்தவித அடிப்படையுமின்றி இந்த பகுதிக்கு அழைத்து சென்று சுமார் 30 செகண்ட்களுக்கும் குறைவான காலப்பகுதியில் அவர்கள் வெளியேற்றப்படுகின்றனர். அதனை அடுத்தே இந்த பகுதியில் நிதி கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுவதாக சந்தேகம் எழுந்துள்ளது. அவ்வாறு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு நிதியை வழங்கும் காட்சிகளே இவை. சிவில் ஆடையை அணிந்து நடமாடுகின்ற பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் என சந்தேகிக்கப்படும் குழுவினர் பயணிகளிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொள்ளும் சந்தர்ப்பமும் இந்த காணொளியில் பதிவாகியுள்ளது.
பயணிகளை அச்சுறுத்தி லஞ்சம் பெற்றுக்கொள்ளும் மற்றும் ஒரு நடைமுறை விமான நிலையத்தில் வெளியேறும் நுழைவாயிலுக்கு அருகில் இடம்பெறுகின்றது. இதற்கு தரகர்கள் தொடர்பு படுகின்றனர். மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வருகை தருகின்ற இலங்கையின் தூர பிரதேசங்களில் வசிக்கும் பெண்களுக்கு போக்குவரத்து வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் தரகர்களுக்கு அந்த சேவையை வழங்குவதற்காக பாதுகாப்பு பிரிவினர் இவ்வாறே பணத்தை பெற்றுக் கொள்கின்றனர். இந்த தரகர்களுக்கு குறித்த பெண்களை அறிமுகப்படுத்துதல் மற்றும் அவர்களை விமான நிலைய வளாகத்தில் சுதந்திரமாக நடமாட இடமளித்தல் ஆகியன இதன் பின்னரே இடம்பெறுகின்றன. மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றும் பணியாளர்களினாலேயே இலங்கைக்கு அதிகளவான அந்நிய செலாவணி கொண்டு வரப்படுகின்றது. வருடாந்தம் 823.5 பில்லியன் ரூபாவை நாட்டுக்கு ஈட்டிக் கொடுக்கும் இந்த மக்களுக்கு செங்கம்பள வரவேற்பளிக்கும் அளவிற்கு இலங்கை மக்கள் கடமைப்பட்டுள்ளனர். எனினும் வியர்வை சிந்தி நாட்டுக்கு பணத்தை ஈட்டிக் கொடுக்கும் இந்த மக்கள் விமான நிலையத்தில் நிலை கொண்டிருக்கும் பாதுகாப்பு உறுப்பினர்களின் பிடியில் சிக்க நேரிட்டுள்ளது. பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் சம்பாதித்த பணத்தை அவர்களிடம் தாரை வார்க்க நேரிடுகின்றமை கவலைக்குரிய விடயமாகும். விமான நிலையத்தில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு 300 ரூபாவை மாத்திரமே தம்பசம் வைத்துக் கொள்ள முடியும். அதனால் திடீர் சோதனைகளை முன்னெடுத்து லஞ்சம் பெற்றுக் கொள்கின்ற பாதுகாப்பு அதிகாரிகளை இலகுவாக அடையாளம் காண முடியும். எனினும் இந்த சோதனைகளை முன்னெடுக்க அதிகாரிகள் ஆர்வம் காட்டுவதாக தென்படவில்லை. அவ்வாறு ஆர்வம் காட்டும் பட்சத்தில் தந்திரமான பாதுகாப்பு அதிகாரிகளை சட்டத்துக்கு முன் கொண்டு வருவது சிரமமான விடயமல்ல. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெண்கள் எதிர்நோக்கும் பாலியல் தொல்லைகள் தொடர்பான தகவல்கள் நாளை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஆதரவாளர்களுடனான சந்திப்பொன்று மகரகமையில் நேற்று இடம்பெற்றது. தற்போது 20 நாட்கள் கடந்துள்ளன. இந்த அரசாங்கம் என்ன செய்துள்ளது? அதனை அறியும் உரிமை உங்களுக்கு உள்ளதா? ஒவ்வொரு நாளும் அமைச்சர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொள்கின்றனர். இவ்வாறு செய்ய போவதில்லை என்றே ஆரம்பத்தில் கூறினார்கள். ஆனால் தற்போது குறிப்பிட்ட எண்ணிக்கை கடந்துள்ளது. ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களினால் எமது கூட்டமைப்பிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதனை சீர் செய்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை வலுப்படுத்துவோம் என்று கூறுகின்றோம். டீசல் மற்றும் பெட்ரோலை 50 ரூபாவால் குறைப்பதாகவே மக்களுக்கு கூறினார்கள். தற்போது என்ன நடந்துள்ளது? 100 நாள் நிவாரணம் வழங்கப்படும். பிறகு தேர்தல் வருகிறது. இவை இரண்டிற்கும் இடையில் உள்ள வேறுபாடு எமக்கு தெரியாமல் இல்லை. மிகவும் சூழ்ச்சிகரமான முறையில் தற்போது அதிகாரத்தை கைப்பற்றியதை போன்று மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஒன்றை அமைத்துக் கொண்டதன் பின்னர் 365 நாட்களும் அவர்களது வண்டியில் எம்மை கட்டுவார்கள். இந்த செய்தி குறித்து மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் KD லால்காந்த சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி ஒளிபரப்பான சந்தர்ப்பத்தில் தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார். සිරස නිවුස් එකේ මම දැක්කා මේ දිනේෂ් ගුණවර්ධන මහත්තයා කරන ප්‍රකාශයක්. ඒක දැක්කා මට හරි පුදුම හිතුණා මේ දිනේஷ் ගුණවර්ධන මහත්තයාගේ කට කාලයකට පස්සේ. சிரச செய்தியில் தினேஷ் குணவர்தனவின் கருத்தை நான் அவதானித்தேன். தினேஷ் குணவர்தன அவர்களின் வாய் நீண்ட நாட்களுக்கு பிறகு திறந்துள்ளது. மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் அவர் அமைச்சராக பங்கம் வகித்தார். எனினும் அவரின் குரலை அந்த காலப்பகுதியில் நம்மால் கேட்க முடியவில்லை. 18வது அரசியல் திருத்தத்திற்கும் ஜனநாயக சீர்குலைவதற்கும் ஷிராணி பண்டாரநாயக்கவை வெளியேற்றுவதற்கும் இந்த சட்டவிரோத தேர்தலை நடத்துவதற்கும் அவர் தனது கைகளை உயர்த்தி அனுமதி அளித்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பின்னாலே இருந்தார். அவரின் குறைகள் எதுவுமே தெரியவில்லை. தற்போது அவரின் வாய் திறந்ததை காணும் போது எனக்கு வியப்பாக உள்ளது. இதுவரை காலமும் இருந்த விதத்தில் தினேஷ் குணவர்தன அவர்கள் தனது வாயை மூடிக்கொண்டிருந்தால் அது சிறந்ததாக இருக்கும். இது மக்கள் வழங்கிய ஆணை. வாக்களித்த மக்கள் இருக்கின்றனர். இந்த 100 நாள் திட்டம் குறித்து தீர்மானம் எடுத்துள்ள தரப்பினர் உள்ளனர். அதேபோன்று சர்வாதிகார குடும்ப ஆட்சிக்கு ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டிருந்த தினேஷ் குணவர்தன போன்றோரை தோற்கடிப்பதற்கான ஆணையை வழங்கிய மக்கள் இருக்கின்றனர். அவ்வாறான ஆணையை வழங்கியுள்ள வாக்காளர்கள் இது குறித்து கவனம் செலுத்துவார்கள். அமைச்சரவை விரிவாக்கம் அல்லது அமைச்சரவையில் உள்ள குறைகள் தொடர்பில் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இந்த 100 நாட்களில் அந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியும். அதன் பின்னர் பாராளுமன்ற தேர்தல் ஒன்று நடத்தப்பட உள்ளது. கடந்த 10 வருடங்களில் என்ன இடம்பெற்றுள்ளன, இந்த 100 நாட்களில் என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது குறித்து தினேஷ் குணவர்தன அவர்களே அவதானித்துக் கொண்டிருங்கள். ஆகவே தினேஷ் குணவர்தன அவர்களே, நீங்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தால் அது சிறந்ததாக அமையும்.
மைத்ரி ஆட்சியின் 100 நாள் திட்டம் மந்தகதியாக முன்னெடுக்கப்படுவதாக முன்னிலை சோசலிச கட்சி ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 100 நாள் திட்டத்தில் முதல் 2 கட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. அதன் பின்னர் இதுவரையில் பல விடயங்கள் இடம்பெறவில்லை. ஜனவரி 29ஆம் தேதி இடைக்கால வரவு செலவு திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட உள்ளது. பாராளுமன்ற அமர்வின் பின்னர் கட்சி தலைவர்களுக்கு இடையிலான கூட்டம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் இடைக்கால வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் அதற்கு பதிலாக நிதி அமைச்சரினால் விசேட உரை ஒன்று பாராளுமன்றத்தில் நிகழ்த்தப்பட உள்ளதாக ஆளும் கட்சி அறிவித்துள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. அவ்வாறானதொரு விசேட உரை நிகழ்த்தப்படுமாயின் அதற்கான விவாதம் ஒன்று அவசியம் என எதிர்க்கட்சி தலைவர் நிமால் சிறிபால்டி சில்வா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாம் நாடு என்ற ரீதியிலும் சமூகம் என்ற ரீதியிலும் எதிர்பார்க்கும் மாற்றம் ஒன்றுள்ளது. அந்த மாற்றம் இடம்பெறாத பட்சத்தில் தற்போது என்ன செய்ய வேண்டும்? வரி கொள்கை தொடர்பான தெளிவூட்டல்களை புதிய அரசாங்கம் வழங்க வேண்டும். 100 நாட்களுக்குள் மக்களுக்கு வழங்கும் நிவாரணங்கள் மற்றும் 100 நாட்களுக்குள் மக்கள் கோரும் நிவாரணங்கள் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மக்களுடன் இன்று கலந்துரையாடினார். தெனியாய பல்லேகம பகுதிக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று காலை விஜயம் செய்திருந்தார். இதன்போது பிரதமரை சூழ்ந்து கொண்ட மக்கள் தமது பிரச்சினைகள் தொடர்பில் நேரடியாக ரணில் விக்ரமசிங்கவிடம் முன்வைத்தனர். எதிர்வரும் 29ஆம் தேதி அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பது தொடர்பில் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவிப்பார். அதனூடாக நிவாரணங்கள் கிடைக்கும். கிராமத்துக்கு நிதி வழங்குவதே எமது தேவையாகும். திருடர்களை கண்டுபிடிப்பீர்கள் அல்லவா? உங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியினூடாகவே 3-4 வருடங்களாக இவர்கள் லாபத்தை பெற்றுக் கொண்டனர். எரிபொருளூடாக வழங்கக்கூடிய லாபத்தை பாருங்கள். அத்தியாவசிய பொருட்களினூடாக கிடைக்கும் லாபத்தை பாருங்கள். இவை அனைத்தையும் மக்களுக்கு வழங்க முடியும். முதலாவதாக நிவாரணங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். பின்னர் திருடர்களை பிடிப்போம். முன்னாள் பிரதமர் DM ஜெயரத்னவின் செயலாளர் ஒருவரின் வீட்டிலிருந்து சந்தேகத்துக்கிடமான ஆவணங்கள் அடங்கிய மூடைகள் சில இன்று மீட்கப்பட்டன. மினவான்குட வட்டினாபக பிரதேசத்தில் அமைந்துள்ள வீட்டின் கிணற்றுக்குள் ஆவணங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலுக்கு அமைவாகவே குறித்த வீட்டை போலீசார் சோதனைக்குட்படுத்தினர். இதுகுறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை குளியாம்பட்டிய யஹரவாத்த பிரதேசத்தில் அமைந்துள்ள அபிவிருத்தி லொத்தர் சபையின் முன்னாள் தலைவரின் வீடு இன்று ஊழல் விசாரணை பிரிவினரின் தலைமையில் போலீசாரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. பிரதம நீதியரசருடன் எதிர்காலத்தில் செயற்படும் விதம் தொடர்பான தீர்மானம் ஒன்றை வெளியிடுவதற்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தயாராகி வருகின்றது. நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் பிரதம நீதியரசரை சட்டப்பூர்வமாக பதவியிலிருந்து எவ்வாறு விலக்குவது என்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சில தீர்மானங்களை எடுத்துள்ளோம். இந்த தீர்மானங்கள் தொடர்பாக தொடர்ந்தும் கலந்துரையாடி நியாயமான தீர்மானம் ஒன்றை திங்கட்கிழமை அறிவிக்க உத்தேசித்துள்ளோம். அதேபோன்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் பிரதம நீதியரசரிடம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொண்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. எமது 200 ஆண்டுகால வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இதுதான் முதற் தடவையாகும். குற்றச்செயல் ஒன்று தொடர்பாக பிரதம நிதியரசரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொண்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். இந்த விடயம் பிரதம நிதியரசர் ஒருவருக்கு ஏற்புடையதல்ல. ஆகவே இது குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சில தீர்மானங்களை எடுத்துள்ளது. இதனை திங்கட்கிழமை அறிவிக்க உள்ளோம். கொழும்பு 12 குணசிங்கபுர தொடர்மாடி வீட்டு தொகுதியின் திருத்தப் பணிகள் இடைநடுவே நிறுத்தப்பட்டுள்ளமையினால் அங்கு வாழும் மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த தொடர்மாடி வீட்டு தொகுதியின் திருத்தப் பணிகள் 1 மாதத்துக்கு முன்னரே ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்த பின்னர் திருத்தப் பணிகளை நிறுத்திய ஊழியர்கள் அவர்களது உபகரணங்களை அங்கிருந்து அகற்றுவதற்கு தயாராகி வருவதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த வீட்டு தொகுதியில் வாழும் மக்கள் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இங்கிருப்பது தண்ணீர் 2 தொடர்மாடி வீட்டு தொகுதியின் பயன்பாட்டிற்காக உள்ளது. இதில் கடந்த 2 மாதங்களாக கழிவுகள் அடைப்பட்டுள்ளன. இதனை யாரும் கவனிப்பதில்லை. தற்போது இந்த பணிகளையும் இடைநடுவே கைவிட்டுள்ளனர். நாங்கள் அதற்கு இடமளிக்கப் போவதில்லை. இதனை செய்து தருமாறு இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த அரசாங்கம் போலியாக வாக்குகளுக்காக இதனை ஆரம்பித்தது. எவ்வாறாயினும் குறித்த திருத்தப் பணிகளுக்கு அரச பொறியியல் கூட்டுத்தாபனம் கொடுப்பனவுகளை வழங்கவில்லை என அங்கிருந்த கண்காணிப்பாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். எமக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை. இதற்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும். ஆகவே கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டால் பணியை தொடருவோம். அமைச்சர் சஜித் பிரேமதாசவை வரவேற்கும் நிகழ்வொன்று இன்று தங்காலையில் இடம்பெற்றது.
தங்காலையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வை ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது தங்காலை நகரில் அமைந்துள்ள DS சேனநாயக்கவின் உருவச்சிலைக்கு அமைச்சர் சஜித் பிரேமதாச மலரஞ்சலி செலுத்தினார். நாட்டு மக்களின் நிதியை நாங்கள் கொள்ளையிடப் போவதில்லை. நேற்றிரவு 12 மணி வரை நான் எனது அமைச்சிலேயே இருந்தேன். ஒருடமைப்பு அமைச்சிலும் கொள்ளையிட்டுள்ளனர், சமுர்த்தி அமைச்சிலும் கொள்ளையிட்டுள்ளனர். கடந்த 2 நாட்களாக இரவு 12 மணி வரை அமைச்சிலிருந்து அனைத்தையும் ஆராய்ந்து வருகின்றேன். சஜித் பிரேமதாசவிடமிருந்து ஒரு விடயத்தை மாத்திரம் ஹம்பாந்தோட்டை மக்கள் எதிர்பார்க்க முடியும். என்னுடன் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இருந்த உங்களை உயிருள்ளவரை நினைவில் வைத்து செயற்படுவேன். பல்வேறு அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தங்களுக்கு மத்தியில் நாட்டை விட்டுச் சென்ற ஊடகவியலாளர்கள் மீண்டும் நம்பிக்கையுடன் தாய்நாட்டுக்கு வர வேண்டும் என ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக்க மீண்டும் இன்று அழைப்பு விடுத்தார். ஸ்ரீ தலதா மாளிகையை வழிபடுவதற்காக கண்டிக்கு விஜயம் செய்த ஊடகத்துறை அமைச்சர் அங்கு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே இந்த அழைப்பினை விடுத்தார். இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் ஏற்படாதவாறு ஊடக சுதந்திரம் நாளுக்கு நாள் முன்னேற்றம் காணும். உலகத்தின் எந்தவொரு முழுமையான ஜனநாயகம் உள்ள நாட்டிலும் 100% ஊடக சுதந்திரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் பொறுப்புடன் ஊடக சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது. 100 நாள் திட்டத்திற்குள் மக்களின் தகவல் அறியும் உரிமை தொடர்பான சட்டமூலத்தை மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். அதற்காக 15 பேர் அடங்கிய நிபுணர் குழுவை நியமித்துள்ளோம். மல்வத்து பீடத்தின் மகாநாயகர் திப்பட்டுபாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் அஸ்கரிய பீடத்தின் மகாநாயகர் உடுகம ஸ்ரீ புத்தரகித தேரரை சந்தித்த ஊடகத்துறை அமைச்சர் ஆசி பெற்றுக் கொண்டார். எரிபொருள் விலை குறைப்பின் நிவாரணத்தை பயணிகளுக்கு பெற்றுக் கொடுக்கும் வகையில் பஸ் கட்டண திருத்தம் பெரும்பாலும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமையின் பின்னர் மேற்கொள்ளப்படும் என போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். 2013 ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இறுதியாக பஸ் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கடந்த 21ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை திருத்தம் உட்பட கடந்த 4 மாத கால பகுதியின் 3 சந்தர்ப்பங்களில் மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை திருத்தங்களினால் டீசலின் விலை 26 ரூபாவால் குறைக்கப்பட்டிருந்த போதிலும் பயணிகளுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை. எவ்வாறாயினும் இம்முறை மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை திருத்தத்தை அடுத்து 7 முதல் 8 வீத பஸ் கட்டண குறைப்பை முன்னெடுக்க பஸ் உரிமையாளர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். எனினும் பஸ் கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுக்கும் போக்குவரத்து அமைச்சு அது குறித்து இதுவரை எந்தவித உத்தியோகபூர்வ அறிவிப்பையும் விடுக்கவில்லை. ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்டண திருத்தம் முன்னெடுக்கப்பட உள்ள விதம் குறித்த விடயங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் அமைச்சருக்கு வழங்கப்பட்டு கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதற்கான திட்டங்களும் தீட்டப்பட்டுள்ளன. அதன் ஒரு கட்டமாக அமைச்சு மட்டத்தில் நேற்று கலந்துரையாடல்களை நடத்தினோம். அதேபோன்று எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்த அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதன்போது பஸ் உரிமையாளர்கள், தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மற்றும் அமைச்சு ஆகியன இணைந்தே இறுதி தீர்மானத்தை எடுக்க உள்ளன. இதேவேளை ரயில் கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்படுமா என்பது தொடர்பில் போக்குவரத்து அமைச்சர் ரஞ்சித் மத்துவ பண்டாரவிடம் நாம் வினவினோம். கடந்த காலப்பகுதியில் எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்ட போது புகையிரத கட்டணம் அதிகரிக்கப்படவில்லை. பஸ் கட்டணத்தில் 60% தான் புகையிரத கட்டணம் காணப்படுகின்றது. ஆகவே புகையிரத கட்டணத்தை குறைப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளோம். முல்லைத்தீவில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக்கின் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட சந்தேக நபர்கள் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்காக 2 தரப்பினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை எவரும் போலீஸ் நிலையத்துக்கு சமூகம் அளிக்கவில்லை என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. முள்ளியவளை நீராவிப்பட்டி பகுதியில் 3 தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக்கின் ஆதரவாளர்கள் 3 தாக்கப்பட்டதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. வடமாகாண சபையின் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவரின் ஆதரவாளர்களால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்காக 2 தரப்பினரையும் போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் இன்று மாலை வரை 2 தரப்பையும் சேர்ந்த எவரும் முள்ளியவளை போலீஸ் நிலையத்துக்கு வருகை தரவில்லை என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அவர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த ஹுனைஸ் ஃபாரூக்கின் 3 ஆதரவாளர்களும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் தரப்பைச் சேர்ந்த ஒருவரும் மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி பண்பில அரச பெருந்தோட்டத்துறையின் கீழ் இயங்கும் ஆகல தோட்டத்தின் மடகள பிரிவில் கடந்த 20ஆம் தேதி முதல் தோட்டத் தொழிலாளர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.
ஆகல தோட்ட அதிகாரியை வெளியேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தோட்ட மக்கள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அகலத்தோட்ட அதிகாரியை வெளியேற்ற வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் கண்டிக்கு செல்லும் பிரதான வீதியில் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. 7 தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இணைந்து பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதுல ஒருத்தர சரி ஒத்துமையா இருக்க விட மாட்டேங்கிறது. நிறைய பிரச்சனை கொடுக்கறாங்க. நாங்க இன்னைக்கு மன துக்கத்தோட தான் நாங்க வந்து இந்த மடுவத்துல உட்காந்து நாங்க ஆர்ப்பாட்டம் செய்யறோம். எங்களுக்கு இந்த தோட்டத்து துறை வேணாங்கிற முடிவுல நாங்க நிக்கிறோம். இந்த மாதிரி துறை எங்களுக்கு தேவையில்ல. நாங்க 30 நாள் வேலை செஞ்சா கூட எங்களுக்கு 10 பேர் தான் எங்களுக்கு உழுகும். எங்களை மக்களை இல்லாமாக்கி சின்ன பின்னமாக்கி செதற வச்சிருக்காரு. அது வந்து அரசியல்வாதிகளை வச்சுக்கிட்டு இப்ப அரசியல் முடிஞ்சிருச்சு. இப்ப எங்களுக்குள்ளே எங்களை கிண்டி விட்டு அடிப்படி சண்டைக்கு வச்சு போலீஸுக்கு முதல்ல துண்டை கொடுத்து அனுப்பிடுறாரு. அடுத்த பிற்பாடு நம்ம பொடியங்களை எப்படியாச்சும் கொண்டு போய் 10 பேரை உள்ளுக்கு தள்ளன்ற எண்ணத்துல. இதேவேளை இன்றைய தினமும் மக்கள் தொழிலுக்கு செல்லாது பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளனர். இந்த தோட்ட மக்கள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக ஆகல தோட்ட அதிகாரியை தொடர்பு கொள்ள முற்பட்ட போதும் அது பலனளிக்கவில்லை. பருவமழை பொய்க்கும் பட்சத்தில் விவசாயத்தை நம்பி வாழும் உழவர்களின் வாழ்வு கேள்விக்குறியாகின்றது. எனினும் பருவமழை பொய்த்து போனதால் தமது வேளாண்மையை கைவிட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையை அம்பாறை மாவட்ட விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ளனர். இம்முறை பெரும்புகத்தில் அம்பாறை மாவட்டத்தில் சுமார் 70,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் நெற்செய்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. எனினும் உரிய நேரத்தில் போதியளவு நீர் கிடைக்காமையினால் பயிர்கள் முற்றாக கருகி போயுள்ளதால் தொடர்ந்தும் செய்கையை முன்னெடுக்காமையினால் விவசாயிகள் வேளாண்மையை கைவிடுவதற்கு தீர்மானித்துள்ளனர். கடந்த காலங்களில் வறட்சி மற்றும் கடும் மழையினால் அம்பாறை மாவட்ட விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் இம்முறை பெரும்போகத்திலும் அவர்கள் மீண்டும் இவ்வாறானதொரு நிலையை எதிர்கொண்டுள்ளமை கவலைக்குரியது. அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சுமார் 60% வயல்கள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் நெற்கதிர்கள் வெண்ணிறமாக மாறி நெற்கள் அரிசியாக்கும் தன்மையினை இழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மழையை நம்பி நாங்க செய்த வெள்ளாமை காணி எல்லாம் மழை இல்லாம தண்ணி இல்லாம கருகி அப்படியே விடுதலாகி பெருமளவு கொஞ்சம் பேர் கரையேறி போயிட்டாங்க. ஊருக்கு ஒன்றும் இல்லை. குடல்ல வந்த மாதிரி கயிறு வந்த மாதிரி செத்து வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு. கூட வெள்ளம் வந்து காரணத்தால ஒரு சில பகுதி வெள்ளத்தார அடைஞ்சு போயிட்டு வெள்ளத்தார அடைஞ்சு மிஞ்சினத்தை மழை இல்லாம வறட்சால வெள்ளி செத்து கறி அப்படியே சாம்பலா கிடக்கு. எங்களுக்கு கடும் கஷ்டமாயிருக்கு. கடும் கஷ்டத்து மத்தியில நாங்க இன்றைக்கு வாழ்ந்துக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது இந்த அரசாங்கம் நல்ல உதவிகளை செஞ்சு எங்களை முன்னெடுத்துக்கு கொண்டு வரணும். பூமியெல்லாம் கருகி போயிட்டு வந்திருக்கிற புதிய அரசாங்கம் இதுக்கு நீங்க என்ன செய்யணும்டா செஞ்சு இது உதவி மாதிரி செய்யணும். இந்த விவசாயிகள் செய்யறதுக்கு ஒரு ஏற்பாடு ஒன்று செஞ்சு தரணும் என்று தாழ்மையோட உங்களுக்கு கேட்டு மீண்டும் ஒருமுறை நட்டத்தை எதிர்நோக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள தமக்கு அரசாங்கம் உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அம்பாறை மாவட்ட விவசாயிகள் முன்வைத்துள்ளனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் 8 மணி வீக்கெண்ட் பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது.